இந்த படை போதுமா அப்படின்னு கனிமொழி அக்கா கேக்குறாங்களே, அந்த படை 200 ஓவாவுக்கும் குவாட்டர் கோழி பிரியாணிக்கு வந்த படை அப்படின்னு ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? உங்க டிஎம்கே கூட்டம் பணத்தை வாரி அரைச்சதால வர கூட்டம், அதுக்கே பாதி பேர் வரல அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். ஆனா எங்க டிவிகே கூட்டம் பாசத்தோட தன்னோட ஒரு நாள் வருமானத்தை விட்டுட்டு வர கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு நீங்க எப்படிங்க சொல்லலாம்? இதற்கிடையில திருச்சி பிரச்சாரத்துக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணோம் அப்படின்னு இளையராஜாவுக்கு திடீர் பாராட்டு விழா அப்படின்னு ரஜினி கமலை வரவழைத்து மக்கள் போக்கஸ திசை திருப்ப பார்த்தாங்க. ஆனா மேடையில இளையராஜாவே ஓபனா கேட்டுட்டாருங்க, எனக்கு எதுக்கு இப்ப திடீர்னு இப்படி ஒரு பாராட்டு விழா, எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது. மட்டிக்கினாரு ஒருத்தரு. அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்தது. தேர்தல் நெருங்க நெருங்க பயம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாத்தீங்களா அங்கிள்? டிஎம்கே என்னதான் சூழ்ச்சி பண்ண பார்த்தாலும் அந்த இயற்கையை அந்த டிவிக்கு நேரா எலிச்சூத்தமா மாற்றி கொடுத்துரும். இன்னும் அடுத்தடுத்த பிரச்சாரத்துல என்னெல்லாம் மாறப்போது, தமிழ்நாடு தளபதி நாடா ஆக போகுதுன்னு கூடிய விரைவில் தெரியும் பாருங்க. ஸ்டாலின் அங்கிள நம்ம விமர்சிக்க வேண்டாம், இன்னும் 6 மாதம் மட்டும்தான் அந்த சிஎம் போஸ்ட்ல இருக்க போறாரு. அதனால இந்த வீடியோக்கு கீழே சந்தோஷமா விளக்குங்க ஸ்டாலின் அங்கிள்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.